Mechanical department. We are having Jeevan Prasad as a technical champion from third year mechanical engineering. கவனி பாப்போம் எல்லாம் pay attention. கவனி இப்போ ஒரு சூப்பரான இது இருக்கு. பாயிலிங்ல ஏற்கனவே பாத்தீங்க. பாயிலிங் வந்து இரண்டு வகையான பாயிலிங் இருக்கு. அதுல வந்து ஒன்னு ஃப்ளீம் பாயிலிங். அதை பத்தி எந்த தகவலும் நாங்க உங்களுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. இன்னொன்னு நியூக்ளியேட் பாயிலிங். நியூக்ளியேட் பாயிலிங்கை பத்தி 4 தகவல் வந்து உங்களுக்கு பகிரப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாயிலிங் இஸ் ஏ ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லிக்விட் வந்து வேப்பர் ஆகும்னு தெரியும். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடக்குன்னு தெரியும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நடக்குன்னு தெரியும். இது பாயிலிங்கை பற்றி நீங்கள் அறிந்த தகவல்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சூப்பரான கொஸ்டின் என்னன்னா கவனி, கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் கண்டென்சேஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. வேப்பர் லிக்விடா மாறினா அது கண்டென்சேஷன். சரியா? லிக்விட் வேப்பர் ஆனா அது பேர் என்ன? Evaporation. அது எவாபரேஷன். அங்க பாயிலிங்கும் வரும். சரியா? எவாபரேஷன் ஆர் பாயிலிங் கூட சொல்லலாம். சரி, சோ இங்க வேப்பர் லிக்விட் ஆனா அது கண்டென்சேஷன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சோ இப்போ இதை பத்தி தான் சொல்ல போறாங்க. இந்த கண்டென்சேஷன் வந்து 2 வகைப்படும். ஒன்னு கண்டென்சேஷன் 2 வகைப்படும். ஒன்னு ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன், இன்னொன்று டிராப் வைஸ் கண்டென்சேஷன். சரியா? கண்டென்சேஷன் 2 வகைப்படும். ஒன்று ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன், இன்னொன்று டிராப் வைஸ் கண்டென்சேஷன் சொல்லிட்டு 2 வகைப்படும். என்னென்ன சொல்லுங்க, வாசிங்க அந்த பாயிண்ட்டை. இதுங்க சார். If a condensing liquid does not wet a surface, then drop wise condensation will take place on it. இப்போ என்னன்னா இது சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல என்ன சொல்றானுங்க? சர்ஃபேஸ்ல என்ன நடக்குது? சர்ஃபேஸ் கண்டென்சிங் லிக்விட். பாருங்க, லிக்விட் கண்டென்ஸ் ஆகிற லிக்விட் வந்து கண்டென்ஸ் ஆகிற லிக்விட், அதாவது வேப்பரா இருந்தது, வேப்பரா இருந்து லிக்விடா மாறிடுச்சு. இந்த கண்டென்ஸ் ஆகிற லிக்விட் வந்து டஸ் நாட் வெட் த சர்ஃபேஸ், ஈரமாக்கல. சரியா? புரிஞ்சிக்கோ, கவனி. அதாவது ஒரு வேப்பர் லிக்விட் ஆகுது, ஆனா லிக்விட் ஆன பிறகும் சர்ஃபேஸை டஸ் நாட் வெட் அப்படின்னா என்ன கண்டென்சேஷன் அப்படின்றாங்க. சரி, அடுத்த 2வது பாயிண்ட். drop wise condensation gives a higher heat transfer rate than film wise condensation. சோ இவனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமா இருக்கும் இவனை விட அப்படின்றாங்க. 2வது பாயிண்ட். அடுத்தது, Reynolds number of condensing liquid is based on its mass flow rate. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கண்டென்சிங் லிக்விடுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கண்டென்சிங் லிக்விடுக்கு ரெனால்ட்ஸ் நம்பரு கண்டென்சிங் லிக்விடுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்றாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஃப்ளோ ரேட். அப்புறம் suitable coating or vapor additive is used to promote film based condensation. ஸோ வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா சர்ஃபேஸ் மேல சர்ஃபேஸ் மேல கோட்டிங் பண்ணா ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன் சொல்றாங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, கவனி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, ஒரு வேப்பர் வந்து லிக்விடா மாறுது, அப்ப இதுவை ஈரப்படுத்தலைன்னா அது என்ன கண்டென்சேஷன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிராப் வைஸ் கண்டென்சேஷன் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு சொல்லணும் நம்ம. சரியா? 2வது பாயிண்ட் வந்து இதுல அதிகமா இருக்கும், இது கம்மியா இருக்கும். 3வது பாயிண்ட் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் சார்ந்திருக்கும். 4வது பாயிண்ட் வந்து கோட்டிங் பண்ணா இதுவாகும். இது 4த்துலயும் உண்மை பொய்ய கண்டறியறதுக்கு நம்மளோட வேலை. ஒரு இன்ஜினியரா என்னன்னா சின்ன தகவல் தெரிஞ்சாலே நம்ம இன்ஜினியர் ஆயிடலாம். எத்தனாவது கேள்வி? 7.8. அப்ப 7.8 திருப்பி பேஜ் நடுவில் மாட்டி ஓட்டிட்டு இருக்கா. சரி, இதுல சொல்லியிருக்கானுங்க 7.8ல யாருன்னா டெல்லி, டி ஃபார் டெல்லி. அப்ப டெல்லியில வந்து என்ன சொல்றானுங்க அப்படின்னா 1 2 3 3மே உண்மை, இது மட்டும் பொய். இப்ப பாரு, இது உண்மையா? என்ன உண்மைனா வேப்பர் லிக்விடா மாறுது. லிக்விட் வந்து சர்ஃபேஸ ஈரமா ஆக்கல அப்படின்னா அது வந்து டிராப் வைஸ் கண்டென்சேஷன். சரியா? அப்ப இது வந்து இன்னொரு தகவல் புரிஞ்சுக்கிறோம். ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன்ல வேப்பர் லிக்விடா மாறுது, ஆனா சர்ஃபேஸ ஈரமாக்குது. அப்படின்னா என்ன? ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன். சரியா? நினைச்சா ஈரமாக்கனா ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன். ஆமா, ஈரமாக்கனா ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன், ஈரமாக்கலனா டிராப் வைஸ் கண்டென்சேஷன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டோம். 2வது பஞ்சாயத்து வந்து டிராப் வைஸ்ல தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமா இருக்கும், ஃபிலிம் வைஸ்ல கம்மியா இருக்கும்.
சரியா? டிராப் வைஸ்ல இ டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமா இருக்கும். இதுவும் உண்மை, இதுவும் உண்மை, இதுவும் உண்மை. மூணாவது ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டை சார்ந்திருக்கும். அதுவும் உண்மை. அப்ப நாலாவது மட்டும் போய் சொல்லிட்டாங்க. கோட்டிங் பண்ணா ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன் சொல்றான், கோட்டிங் பண்ணா டிராப் வைஸ் கண்டென்சேஷன். சரியா? நம்ம சூட்டபிள் இது பண்ணா கோட்டிங் பண்ணனா we can get the drop wise condensation அப்படினா இந்த 4 பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டென்சேஷன்ல இந்த 4 விஷயத்தை கத்து கொடுத்த 4 என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். வேப்பர்ல இருந்து லிக்விட் ஆகும்போது வெட் ஆகலனா டிராப் வைஸ் கண்டென்சேஷன். எதை வெட்ட? சர்ஃபேஸ் வந்து வெட் ஆகலனா அப்படினா என்னது? டிராப் வைஸ் கண்டென்சேஷன். அப்புறம் வெட் ஆனுச்சுனா ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன். சூப்பர். டிராப் வைஸ் கண்டென்சேஷனோட எனர்ஜி ஃப்ளோ ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமா இருக்கும் ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன். அடுத்தது ரெனால்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டோட சார்ந்து இருக்கும். அடுத்து நாலாவது கோட்டிங் பண்ணா அது டிராப் வைஸ் கண்டென்சேஷன். அவ்வளவு 4 கான்செப்ட நமக்கு சூப்பரா கத்து கொடுத்த ஜீவன் பிரசாத்துக்கு தேங்க்யூ சொல்லுங்க.